இப்போ நம்ம வந்து லேபர் காஸ்டிங்கில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் ப்ராப்ளத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஷினை முதல்ல நல்லா படிச்சுப்போம். கால்குலேட் நார்மல் ஓவர் டைம் வேஜஸ் பேயபிள் டு த ஒர்க்மேன் ஃப்ரம் த கிவன் டேட்டா. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஒர்க்கிங் ஹவர் 8 hours பர் டே. ஆன் சாட்டர்டே 4 hours. சாட்டர்டே வந்துட்டு 4 hours தான். நார்மல் ரேட்டு 2 rupees per hour. ஓவர் டைம் ரேட்டு அப் டு 9 hour in a day, single rate. Over the 9 hour in a day, double the rate. ஆர் இந்த இடத்துல பார்க்கணும். ஆர் அப் டு 48 hours in a week, a single rate. இது வந்து ஒரு ப்ராப்ளம். இது வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். சிங்கிள் ரேட் ஓவர் 48 hours அட் டபுள் த ரேட்டு. 48 hours வரைக்கும் ஒரு ரேட்டு, 48 ஹவர்ஸுக்கு ரெண்டு டைப்பு. இதில் எது வந்து பெனிஃபிட்டு? டேட்டா கொடுத்துட்டாங்க. வீக்லி வந்து ஒர்க்கர் வந்து எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ண டைமிங் கொடுத்துட்டாங்க. 2 பர் டேயில் வந்து நார்மல் ஓவர் டைமை கணக்கு போட்டு எவ்வளோ வருது, வீக்லியில் கணக்கு போட்டால் எவ்வளோ வருது. இதில் வந்து 8 hour வரைக்கும் நார்மல் மட்டும் இல்லை, 9 hour வரைக்கும் கூட நார்மல் தான். அதுக்கப்புறம் 9 hourக்கு மேலே வர்றது தான் வந்து டபுள் பேமெண்ட் பண்ணணும். அப்போ வந்து ஒன்றுத்தையும் பிரிக்கணும். இந்த காலத்தில் ஒன்றுத்தையும் பிரிக்கணும். இப்போ இங்கே வந்து 8 hour மட்டும்தான். இந்த 8 hour தான் நார்மல். ஓகே, இங்கே வந்து 8 hour நார்மல் போயிடுச்சு, 1 hour நார்மல் போயிடுச்சு. இது போக 3 hours மட்டும் டபுள். இங்கே வந்து 8 hour 1 hour 1 hour வந்து டபுள். இங்கேயும் 8 hour 1 hour சிங்கிள், 1 hour டபுள். இங்கே 8 1, இங்கே வந்து ஒன்றும் இல்லை, 9 hour முடிஞ்சிச்சு. டபுள் டியூட்டி ஹவர் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 4 hours. நார்மலாக இப்போ ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 8 8 16 24 32 40 44. 44 நார்மல். அது இல்லாமல் 1 2 3 4 4 ஹவர்ஸும் நார்மல். இதில் 5 hours மட்டும் டபுள் த டியூட்டி. அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா இதில் வந்து இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறோம், இன்ட்டு 4ன்னு போட்டுக்கணும். இங்கே இன்ட்டு 2 போட்டோம்னா அது என்ன வேல்யூவேஷன் வருது? இங்கே 48 hours. இப்போ மொத்தமாக கூட்டினோம்னா 53 hours வந்துடுச்சு. இப்போ 48க்கு வந்து சிங்கிள் ரேட்டு, மிச்சம் இருக்கிற 5 ஹவர்ஸுக்கு வந்து டபுள் த ரேட்டு. இது ரெண்டுத்தையும் போட்டு கம்பேர் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எது பெனிஃபிட்டு, எது அதிகமாக பேமெண்ட் வருது அதான பெனிஃபிட்டு. டேயில் போட்டால் பெனிஃபிட்டா இல்லை வீக்கில் போட்டால் பெனிஃபிட்டான்றதை செக் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி அதே தான் இருக்குது. இங்கே 8 ஹவர்ஸாக பிரிச்சுட்டாங்க. 8 hours போக மிச்சம் இருக்கிற 1 hours நார்மல் ரேட்டு தான். இது இங்கே வந்து டபுள் த ரேட்டு. இப்போ பர் டேக்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க. 48 2 rupees. அடுத்த வர 4ம் 2 rupees. 5க்கு வந்து 4 rupees. இந்த மெத்தடில் வந்து 116 வந்து வந்திருக்கு. வீக்லி மெத்தடு 48 ஹவர்ஸுக்கு 2, 5 hours எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 4 rupeesன்னு போட்டால் 20. இதுவும் ரெண்டுமே வந்து ரெண்டு மெத்தடுமே வந்து ஒர்க்கருக்கு வந்து பெனிஃபிட்டு தான். இது ஈக்குவல் பெனிஃபிட்டு. நீ எதனா செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. போக போக வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவு எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து சிஎம்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டு ப்ராப்ளம் எந்த அளவுக்கு நம்ம ஃபெமிலியராக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பாஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்.